சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க மட்டுமே வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். அந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டதும் அவர்களின் பங்கு முடிந்துவிடும். அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறவும் செய்யலாம். விட்டு போகிறவர்களுக்காக வருந்தாதீர்கள். அவர்கள் விட்டு சென்ற அனுபவ பாடங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பத்திற்கான அழைப்பு. கடந்த காலத்தின் வலியை ஒரு முடிவாக பார்க்காதீர்கள். அது எப்போதும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறி என்பதுதான் உண்மை. உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. கடந்த கால உறவுகளால் ஏற்பட்ட சில காயங்கள் எதிர்காலத்தில் யார் மீதும் அன்பு செலுத்தவோ அல்லது யார் மீதும் நம்பிக்கை வைக்கவோ உங்களை பயப்பட வைக்கலாம். ஆனால் உங்கள் கடந்த கால அனுபவங்கள் உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்க வேண்டியதில்லை. நீங்கள் புதிய வாய்ப்புகளுக்கு காத்திருக்கலாம் அல்லது புதிய ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கலாம். சுய அன்புதான் அனைத்து காயங்களுக்கும் சிறந்த மருந்து. அதிக அன்பு வைத்த ஒரு சிலரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தால் அந்த நிலையில் உங்களை நீங்களே நேசிக்கவும் உங்கள் தேவைகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கவும் கற்றுக்கொள்வதே முக்கியம். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது உங்கள் காயங்களை ஆற்றவும் எதிர்காலத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் உதவும். அடுத்தவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொண்டு வாழாமல் நமக்காக நமக்கு பிடித்தபடி வாழ்வதே சிறந்தது. உண்மையில் அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். நல்லதை கொடுங்கள், நல்லதே கிடைக்கும். இதுதான் வாழ்க்கையின் மாற்ற முடியாத நியதி என்பதை எப்போதும் மறந்துவிடாதீர்கள். பிறருக்கு கொடுப்பதற்கு பணக்காரனாக இருக்க வேண்டும் என்பதோ பணக்காரனாகும் வரை காத்திருக்க வேண்டும் என்பதோ அவசியமில்லை. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணத்திற்கு கால நேரமோ ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடோ கிடையாது. இந்த உலகில் நாம் செய்கின்ற எந்த உதவியும் வீணாவதில்லை. பிறருக்கு செய்யும் உண்மையான பயன் கருதாத எதிர்பார்ப்பில்லாத உதவிதான் மனித உறவுகளை உன்னத நிலைக்கு உயர்த்தி செல்கிறது. நன்றியுள்ள ஆத்மாக்களுக்குத்தான் இறைவன் மேலும் மேலும் வெகுமதிகளை அளித்துக் கொண்டே இருப்பான். ஓர் உறவு முறிந்ததற்காகவோ அல்லது சிலர் செய்த நம்பிக்கை துரோகத்திற்காகவோ வருந்தாதீர்கள். உடைந்த கண்ணாடிகளை மீண்டும் ஒட்ட முடியாதுதான், ஆனால் புதிய கண்ணாடிகளை வாங்கிக் கொள்ள நம்மால் முடியும். ஓர் உறவு முடிவுக்கு வந்தாலும் புதிய உறவுகளுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் எப்போதும் இடமுண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். உறவுகள் தரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் நமக்கு வலியை தரலாம். ஆனால் சிலர் நம் வாழ்வில் நமக்கான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவே வருகிறார்கள். எல்லோரும் நம்மோடு சேர்ந்து வாழ வருவதில்லை என்பதுதான் யதார்த்தம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம்தான். அது உங்களை மேலும் வலிமையாக்கும் என்பதை உணருங்கள். நம்பியவர்களுக்கு மட்டும் துரோகத்தை செய்து விடாதீர்கள். நம்பிக்கை ஒரு முறை உடைந்து விட்டால் அதை மீண்டும் முழுமையாக சீரமைப்பது மிகவும் கடினம். நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது என்பது சவாலான ஒன்று. ஆனால் அது சாத்தியமற்றது என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு கிடைத்த காயங்களுக்கு மற்றவர்களை குறை சொல்லாதீர்கள். அது உங்களை நீங்களே பலவீனப்படுத்துவதற்கு சமம். ஒருவரால் காயப்பட்டவர்கள் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை தவிர்த்து தங்கள் மீது கவனம் செலுத்துவதே நல்லது. உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் உங்கள் கோபமும் வலியும் தான் அதிகமாகும். அதற்கு பதிலாக அந்த வலியிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வரப்போகிறீர்கள் என்று சிந்திப்பதுதான் உங்களை பலப்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் மற்றவர்களிடம் இல்லை, அது உங்களிடமே உள்ளது. எப்போதும் உறவுகளையே உங்கள் மகிழ்ச்சியின் அடிப்படையாக கொண்டிருக்காதீர்கள். சுய மகிழ்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதையும் உணருங்கள். உங்களை நேசிக்காத ஒருவரை நேசிப்பதை விட உங்களை நீங்களே நேசிப்பது சிறந்தது. யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருக்காமல் உங்களை நீங்களே நேசிப்பது அவசியம். மற்றவர்களை விட உங்களின் சுய அன்பு மற்றும் சுயமரியாதை முக்கியம் என்பதை உணருங்கள்.
வாழ்க்கையில் வந்து போகும் பெரும்பாலான வலிகள் ஒரு தற்காலிக நிலைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் காயங்கள் உங்கள் கதையின் ஒரு பகுதிதானே தவிர அதுவே உங்கள் கதையின் முடிவல்ல. எந்த காயங்களும் உங்களை வரையறுக்காது. அவை உங்கள் பயணத்தின் ஒரு மைல்கல் மட்டுமே. நச்சுக்கள் நிறைந்த உறவுகளிலிருந்து வெளியேற தயங்காதீர்கள். சில நேரங்களில் நீங்கள் விலகிச் செல்வதுதான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள சிறந்த வழி. சில உறவுகள் உங்களுக்கு தீங்கு விளைவித்தால் அதிலிருந்து விலகுவதே உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்களுக்காக இல்லாத ஓர் இடத்தில் உங்கள் இருப்பை நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். ஓர் உறவோ அல்லது நட்போ உங்களை எப்போதுமே ஒதுக்கி வைக்கிறது என்றால், உங்கள் கருத்துகளுக்கு எப்போதும் மதிப்பில்லை என்றால், அங்கே உங்களை நிரூபிக்க முயற்சி செய்வதை விட்டுவிடுங்கள். உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளும் வேறு உறவையோ நட்பையோ தேடுங்கள். துரோகம் என்பது நமக்கான ஒரு பாடம். அது நம்மோடு இருக்கும் யார் யாரெல்லாம் நம்ப தகுந்தவர் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு செய்த துரோகம் அடுத்த முறை ஒரு புதிய உறவில் நுழையும் போது அந்த நபரின் நம்பகத்தன்மையை கவனமாக ஆராய்வதற்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். மழை பெய்தால் மட்டுமே வானவில் தோன்றும். வாழ்க்கையில் சில கஷ்டங்களுக்கு பிறகுதான் நல்ல காலமும் வரும். வலிகள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. கஷ்டங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லை. வாழ்க்கை ஒரு புதிர் போன்றது. இழந்த துண்டுகள் கூட முழுமையான படத்தை உருவாக்க உதவும். உறவுகளில் ஏற்பட்ட இழப்புகள் உங்களுக்கு அர்த்தமற்றதாக தோன்றலாம். ஆனால் அவை உங்கள் வாழ்க்கை புதிரின் ஒரு முக்கியமான பகுதியாகும். அவைதான் உங்களை முழுமையடையச் செய்யும். உங்கள் வலி உங்களை நிச்சயம் வலிமையாக்கும். அது உங்களை உடைத்து விடாது. உடற்பயிற்சி செய்யும் போது தசைகளில் ஏற்படும் வலி அந்த தசைகளை மேலும் வலிமையாக்குவது போல, உறவுகளால் ஏற்படும் மனவலிகள் உங்களை மனதளவில் இன்னும் உறுதியாக்கும். சில நேரங்களில் அன்பின் மிகப்பெரிய செயல் விடை பெறுதல்தான். ஓர் உறவு இருவருக்கும் தீங்கு விளைவிக்கிறது, ஆனால் பிரிவதும் கடினமாக இருக்கிறது என்றால், இந்த சூழ்நிலையில் அந்த உறவை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் இருவரும் ஆரோக்கியமாக வாழ உதவும் ஒரு அன்பான முடிவாக இருக்கும். நீங்கள் ஒரு சிற்பியை போன்றவர். வலியை உளியாக பயன்படுத்தி உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். உறவுகளில் ஏற்பட்ட வேதனையை உங்களை வடிவமைக்கும் ஒரு கருவியாக பாருங்கள். ஒவ்வொரு அடியும் உங்களை மேலும் அழகான படைப்பாக மாற்றும். துன்பம் ஆன்மாவின் ஆழமான கிணறு. அதில்தான் பொறுமையின் தங்கத்தை வெட்டி எடுக்க முடியும். உறவுகளில் ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களை வேதனையுறச் செய்யலாம். ஆனால் அந்த ஆழத்தில்தான் பொறுமை, கருணை மற்றும் மீள்திறன் போன்ற விலைமதிப்பற்ற குணங்களை நீங்கள் கண்டெடுக்க முடியும். மன்னிப்பு ஒரு நதி போன்றது. அது உங்களையும் உங்களை காயப்படுத்தியவர்களையும் தூய்மைப்படுத்தும். கசப்பு மற்றும் கோபம் உங்களை கட்டி போடும். மன்னிப்பு உங்களை விடுவித்து உங்கள் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தும். நீங்கள் ஒரு விண்மீன் போன்றவர். இருள் சூழ்ந்தால்தான் உங்கள் பிரகாசம் தெரியும். உறவுகளின் இருண்ட தருணங்கள்தான் உங்கள் உள்ளார்ந்த வலிமையையும் உங்கள் உண்மையான ஒளியையும் வெளிப்படுத்தும். மௌனம் ஒரு தங்கம் போன்றது. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். சில நேரங்களில் அமைதியாக இருப்பதுதான் மற்றவர்களுக்கு உங்கள் வலியை புரிய வைக்கும் சிறந்த வழி. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்தை போன்றவர்கள். நீங்கள் தனித்து இருந்தாலும் பிரகாசிக்க முடியும். ஓர் உறவு உங்களை விட்டு பிரிந்தாலும் உங்கள் சொந்த ஒளியை இழந்து விடாதீர்கள். நீங்கள் தனித்துவமானவர் மற்றும் முக்கியமானவர் என்பதற்கு அதுதான் சான்று. உங்கள் இதயம் ஒரு புத்தகம் போன்றது. ஒவ்வொரு காயமும் ஒரு புதிய பக்கத்தை புரட்டுகிறது. உங்கள் கதையை நீங்களே எழுதுங்கள். கடந்த காலத்தின் வலிகள் உங்கள் கதையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தின் பக்கங்கள் காலியாக உள்ளன. அவற்றை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நிரப்புங்கள். வாழ்க்கை என்னும் நெடுந்தூர பயணத்தில் சில பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம். ஆனால் முடிவில் உங்களின் அழகான இலக்குகள் காத்திருக்கின்றன. உறவுகள் தந்த வழிகள் பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம்.
ஆனால் அந்த வலியை தாண்டி ஓர் அழகான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள்.